இப்ப கொலை கலக்கும் போது இங்க இருக்கிற 100 பேர்ல முதலாவது ஆள் யார் குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும். இப்ப அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சு நீங்க ஒரு குளத்தை வச்சு உங்களை குதிக்கணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கி விடுவீங்களா, நீங்க போய் குதிப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்களும் உங்களுக்கு பணம் வேணும், செலவு இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைப்பீங்களா? மத்தவனை கை பிடிச்சு தூக்கி விடுவீங்களா? யாருக்காவது கஷ்டப்படுறது பிடிக்குமா? யாராவது துக்கப்படுறது பிடிக்குமா? நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் கனவு முடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு அது விருப்பமே கிடையாது. அந்த 38 வருஷம் பெரும்பாலும் ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்க, தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. அவனோட நிலைமை பாருங்க, எவ்வளவு மோசம் பாருங்க. அவனுக்கு எந்திரிச்சவனால எந்திரிக்க முடியாது, படுக்க அவன் உண்மையை சொல்றான். கடவுளை இன்னைக்கு நான் போலான்னு நினைக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர். உங்களை யாரும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. நீங்க நல்லவனாக, நீங்க செழிப்பாக, உங்க பிரச்சனை மாறது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் இந்த உலகம் முன்னாடி போயிருக்கு. பாருங்க, என்னை தூக்கிட்டு வந்து விடுறது யாருமே கிடையாது. நான் வரலாம்னு நினைச்சா கூட என்னால வர முடியல, ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிடுறான். இந்த உலகம் உங்களை சுத்தி அப்படிதான் இருக்குது, காம்படிஷன் உலகம்.